கோலிஸோட சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பிரெட்ல ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டெசர்ட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையானது ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துடணும். ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இது 1/4 கப் பால். இது எதுக்குன்னா கஸ்டர்ட் பவுடரில் கலக்கிறதுக்கு. இது 3/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். இது பிரெட்டை ஊற வைக்கிறதுக்கு. சீனி வேணும், அதை எடுத்திருக்கேன். இது பொடி பண்ண சீனி, ஏலக்காய் பொடி பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். இது பாதாம் பிஸ்தா பாலுக்கு போடுறதுக்கு பொடி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டாக பிரெட் டெசர்ட் ஆகும்போது மேலே போடணும், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சொன்ன எல்லா பொருளுமே பார்த்துக்கோங்க. இதுதான் நான் எடுத்திருக்க அளவு. இதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்திடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பால் அதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ பாலை நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க, சூடாகட்டும். கொஞ்சம் பால் சூடானதும் சீனியோடு சேர்த்து நான் ஏலக்காய் பொடி பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போடுங்க. அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா அதோடு சேர்த்து கலக்கி கொடுங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதில் ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்து இதை நல்லா கலக்கிட்டு அந்த காய்ச்சிட்டு இருக்க பால் கூட நம்ம சேர்க்கணும். கொதிச்சுட்டே இருக்குது. அந்த டைமில் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் பாலில் கலக்கி ஊற்றிடணும். இதை நல்லா கரண்டி வச்சு கலக்கிட்டே இருங்க, கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தாச்சு. இதில் நம்ம பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் தட்டணும். இது சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம், இது உங்கள் விருப்பம்தான். இப்போ பால் கட்டியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இதை நான் இறக்கி வச்சுட்டேன். இது நல்ல கிளியராக சூடே இருக்கக்கூடாது, ஆறணும், கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்து சைடு எட்ஜை நம்ம கட் பண்ண போகிறோம். கோதுமை பிரெட்டு தான் எடுத்திருக்கேன், எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ இந்த ப்ரெட்டு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இதை 2 ப்ரெட்டாக எடுத்து முக்கோணம் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இதை கிராஸ் போட்டு கட் பண்ண போகிறோம்.
மறுபடியும் இதை 2 பாகமாக கட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ நம்ம பிரெட்டை முக்கி எடுக்கிறதுக்கு வேண்டி ஒரு 3/4 கப்பு பால் வச்சுருந்தோம். அதை நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இந்த சீனியை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த 2 பீஸாட்டு நம்ம இதை எடுத்து இந்த பாலில் லைட்டாக முக்கி அது நனையணும். அவ்வளோதான். நனைச்சிட்டு இப்படி வடிகட்டிக்கோங்க. இப்படி இதை நம்ம இப்படி வைக்கணும். கஸ்டர்ட் மில்கை வந்து அந்த பிரெட்டு மேலே அப்படியே எல்லா இடம் படுது மாதிரி ஊற்றணும். பிஸ்தா போடலாம். அடுத்தது கேஷ்யூ நட், டூட்டி ஃப்ரூட்டி, செரி, இப்போ எல்லாமே முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. எல்லாம் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை. நான் வீட்டில் இருந்தது எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. குழந்தைங்க வெறும் ப்ரெட்டு சாப்பிட இஷ்டப்பட மாட்டாங்க. அதை வந்து இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செய்து கொடுங்க. நான் இப்போ கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நம்ம வெறும் ப்ரெட்டு தின்னதை விட இந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்து தின்னும்போது அதோட டேஸ்ட் தனி. இதை வந்து குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது வந்து கோதுமை ப்ரெட்டு தான். இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது பசங்க வந்து வேணுங்கிற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் நல்ல ஹெல்த்தியான எல்லா ஃபுட்டு இதுவுமே இருக்குது. அதனால் ஒரு வாட்டி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.